மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் அமைச்சர் தலைவர் அவர்கள். அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடந்த 10/8/2026 அன்று கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் 19 வயதுடைய மாணவர் அமுதன் அதே கல்லூரியில் பயிலும் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் 9/8/2026 அன்று இரவு 8 மணி அளவில் 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களுடன் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 10/8/2026 அன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அமுதனும் அவரது நண்பர்களும் ஏற்கனவே தகராறில் ஈடுபட்ட 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை மலுமிச்சம்பட்டியில் தங்கியிருந்த அறைக்கு சென்று தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒத்தைக்கால் மண்டபம் பூங்கா நகரில் உள்ள மற்றொரு அறைக்கு சென்று அதிகாலை 5 மணி அளவில் அங்கிருந்த மாணவர்களை தாக்கிவிட்டு கைபேசிகளை எடுத்துக்கொண்டு கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்கண்ட தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பர்களையும் 10/8/2026 அன்று காலை 8:30 மணி அளவில் வழிமறித்து தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் மேற்படி மாணவர்கள் அமுதனை தொடர்ந்து தாக்கிவிட்டு அவரை சுமார் 10:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று மலுமிச்சம்பட்டியில் உள்ள அமுதனின் நண்பரின் அறையில் விட்டு சென்றுள்ளனர். சுமார் மதியம் 3 மணி அளவில் அமுதன் மயக்க நிலையில் இருந்ததைக் கண்டு அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்ததோடு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டியபாளையம் காவல் நிலையத்தில் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 2 வெவ்வேறு குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பின்னர் அமுதன் இறந்ததைத் தொடர்ந்து SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 11/8/2026 அன்று சுமார் 5 மணி அளவில் அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 310/2026 கீழ் இதுவரை 14 பேர், நேற்று இரவு ஒருவர் கூடுதலாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் அமுதன் உள்ளிட்டோர் சக மாணவர்களை தாக்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு எண் 309/2026 கீழ் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. மேலும் பழிவாங்கும் சம்பவங்களை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாணவர் அமுதன் இறப்பின் காரணமாக துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினரே மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களும் மற்றும் மாண்புமிகு பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் திரு வி சம்பத்குமார் அவர்களும் 15/8/2026 சனிக்கிழமை என்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக ரூபாய் 6 லட்சம் அவரது குடும்பத்தினருக்கு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மேலும் இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மைத்தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கோ அரசுக்கோ இல்லை. இவ்வழக்கில் காவல்துறையினர் எந்தவித காலதாமதமின்றி SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கினை தொடர்ந்து கண்காணித்து 3 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். நமது அரசு
என்றென்றும் சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலும் எந்தவித சமரசமும் இல்லாமல் துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் துணை நிற்கும் என்பதில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கிடையே குழுக்களாக நிலவும் கருத்து வேறுபாடு மற்றும் மன மாச்சரியங்களை கலைந்து ஒற்றுமை உருவாக்கிடும் வகையில் மாணவர்களை நல்வழிப்படுத்திடவும் ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் ஆசிரியர் ஒருவர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக உள்ள முறையை மேம்படுத்தி வேற்றுமலை கலைந்திட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளுக்கு வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.